மலையில் குருவாக விளங்கும் முருகனே, சின்ன குழந்தை சேவடி போற்றி, தண்டாயுதபாணியாக திகழும் தெய்வ குழந்தையின் திருவடிகளை போற்றி, என்னை தடுத்து ஆட்கொள் என்றனத்துள்ளாம். என்னை வழிநடத்தி உன் அடியனாக ஏற்றுக்கொள் என என் மனம் வேண்டுகிறது. மேவிய வடிவுறும் வேலவா போற்றி, அழகிய திருமேனியுடன் விளங்கும் வேலவா, உன்னை போற்றுகிறேன். தேவர்கள் சேனாபதியே போற்றி, தேவர்களின் படைத்தலைவரே, உன்னை போற்றுகிறேன். குரமகள் மணமகள் கோவே போற்றி, வள்ளி தேவியின் மனம் கவர்ந்த அரசே, உன்னை போற்றுகிறேன். திறமிகு திவ்ய தேகா போற்றி, தெய்வீக வலிமைமிகு திருமேனியுடையவேனே போற்றி. இடும்பாயுதனே இடும்பா போற்றி, இடும்பனை வென்ற வீரனே போற்றி. கடம்பா போற்றி கந்தா போற்றி, கடம்ப மரம் கணுக்குடையவனே கந்தா போற்றி. வெற்றி புனையும் வேலே போற்றி, வெற்றி தரும் வேலே போற்றி. உயர்கிரி கனக சபைக்கோர் அரசே, உயர்ந்த மலைகளிலும் பொன்னான சபையிலும் அரசனே போற்றி. மயில் நடமிடுவோய் மலரடி சரணம், மயிலில் நடமாடும் உன் திருவடிகளின் சரணம். சரணம் சரணம் சரவண பவோ, சரவணபவா, உன்னிடம் முழு சரணாகதி. சரணம் சரணம் சண்முகா சரணம், ஆறுமுகனே, உன்னிடம் மீண்டும் மீண்டும் சரணம். மொத்த பொருள்: இந்த இறுதி பகுதி முழுவதும் முருகனின் வீரத்தையும் அருளையும் போற்றி தன்னை முழுமையாக அவரிடம் ஒப்படைக்கும் சரணாகதி. என்னை ஆட்கொள், என்னை காப்பாற்று என்ற இறுதி ஆன்மீக வேண்டுதல். இதுவே கந்தன் சஷ்டி கவசத்தின் உச்சநிலை. பாதுகாப்பிலிருந்து சரணாகதி வரை கொண்டு செல்லும் ஆன்மீக பயணம். சுபம். முருகன் துணை.